மெஹிரவின் அன்பு வணக்கங்கள். உங்களை சுற்றியுள்ள ஆண்களை எல்லோரையும் குற்றம் குறையோடு அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டீர்களா? உங்கள் சகிப்புத்தன்மை அதிகமாகியுள்ளதா? அப்படியானால் இந்த ஆண்களை ஹேண்டில் செய்யும் அரிய சாஸ்திரத்தின் அடுத்த லெசனை நீங்கள் கற்றுக்கொள்ள தயார். அடுத்த லெசனுக்கு போவதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன மனமாற்றம் செய்ய வேண்டும். நீங்கள் எந்த துறையை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் இனி அடுத்து வரும் சில பாடங்களுக்கு உங்களை ஒரு மானுடவியல் நிபுணராய் கற்பனை செய்து கொள்ளுங்களேன். அதாவது நீங்களே ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டரை போல நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆண்களோடு ஏற்கனவே இருக்கும் அனுபவங்களை எல்லாம் தற்காலிகமாக தள்ளி வைத்துவிட்டு எந்த முன் அபிப்பிராயங்களுமே இல்லாமல் வெற்று தாளாய் உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். அதை எப்படி செய்வது என்கிறீர்களா? சிம்பிள் தான். வேற்று கிரகத்தில் இருந்து பூமிக்கு வந்து இறங்கிய ஒரு புது அமானுஷ ஜீவராசியாய் உங்களை கற்பனை செய்து கொள்ளுங்கள். இதற்கு முன் நீங்கள் மனித ஆணை பார்த்ததே இல்லை. இப்போதுதான் முதலில் அவனை பார்த்து புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஒரு தாவரவியல் மாணவி செடி கொடிகளை உற்று உற்று பார்த்து இது என்ன இப்படி, அது என்ன அப்படி, எதனால் என்றெல்லாம் புரிந்து கொள்வதைப் போல முழுக்க ஒரு அறிவியல் கண்ணோட்டத்துடன் ஆண்களை உங்கள் ஸ்டடி மெட்டீரியலாக பாவித்து அவர்களை அக்கு வேறாக ஆணி வேறாக புரிந்து கொள்ளப் போகிறோம். என்ன, ரெடியா? உங்கள் அருகில் இருக்கும் ஏதோ ஒரு ஆணை எடுத்துக்கொள்வோமே. உங்களுடைய அமானுஷ கண்களால் அவனை லைட்டாக பாருங்கள். அவனுடைய ஒட்டுமொத்த நடை, உடை, பாவனை, தன் சுயத்தை பற்றிய வெளிப்பாடு வெறுமனே கவனிங்கள். என்ன தெரிகிறது? நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றதுமே பார்வை தடுமாறி வார்த்தைகள் தவறி கொஞ்சம் அசௌகரியமாய் நெளிவது தெரிகிறதா? இதுதான் ஒரு ஆணின் அடிப்படை கூச்சம். எல்லோரும் சொல்வதைப் போல வெட்கம் என்பது பெண்களுக்கு மட்டுமே உரித்தான உணர்வே இல்லை. ஆண்களும் அடிப்படையில் கூச்ச சுபாவிகள்தான். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நாங்கள் கிராமங்களில் குழந்தைகளுக்கான மனநல முகாம்கள் நடத்தும் போது குழந்தைகள் ஐயோ டாக்டர் ஊசி போட வந்திருக்காங்க என்று பயந்துவிடக் கூடாதே என்பதற்காக சில கேளிக்கை விளையாட்டுகளில் முதலில் நடத்துவது வழக்கம். விளையாட்டு மூடில் குழந்தைகள் சற்று நேரம் ஜாலியாய் ஆடிப்பாடி முடிந்த பிறகு முகாமை ஆரம்பித்தால் குழந்தைகள் பயப்படாமல் யதார்த்தமான நிலையில் இருப்பார்கள் என்பதற்காக இந்த யுக்தி. இப்படி விளையாட்டு, ஆடிப்பாடி, கேளிக்கை என்று குழந்தைகளை அழைத்து ஒரு பாட்டு பாடேன் என்று சொன்னால் பெண் குழந்தைகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் பிகு செய்து கொண்டாலும் வெட்கம் சீக்கிரமே மறைய ஆசையாக வந்து பாடவும் ஆடவும் செய்கிறார்கள். ஆனால் இந்த ஆண் குழந்தைகள் சிலரை தவிர எல்லோருமே கூசி ஒதுங்கி பின்னாலேயே நகர்ந்து போய்விடுவார்கள். கமெண்ட் அடித்து கொண்டு கேலி செய்து கொண்டே இருப்பார்களே தவிர, ஆனால் எதிரில் வந்து நின்று ஒரு வார்த்தை பேச அவ்வளவு கூச்சம். ஆக இயல்பிலேயே ஆண்களுக்கு இந்த விதமான சமூக கூச்சம் அதிகம் உண்டு. பெண் குழந்தைகளுக்கு மற்றவர்களின் முகபாவத்தை பார்த்து அவர்களின் மூடை யூகித்து இடம், பொருள், ஏவல் தெரிந்து நடப்பதென்பது இயல்பிலேயே வரும். காரணம், பிறவியில் இருந்தே பெண்களின் மூளைக்கு இப்படிப்பட்ட முகபாவம் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகம். ஆனால் ஆண் குழந்தையின் மூளையில் இந்த முகபாவ கிரகிப்பு மையம் குறைவு என்பதால் அவனுக்கு மனித முகங்களை கவனமாய் பார்த்து குறிப்புணரும் தன்மை மிக குறைவே. இன்னும் சிலருக்கு அது இல்லவே இல்லை. இதனால் யாராவது அவர்களை உற்று பார்த்தாலோ ஒரு மாதிரியாக சிரித்தாலோ தன்னை ஏதோ தவறாக பேசி கேலி செய்கிறார்களோ என்ற பயம் ஆண்களுக்கு வந்து தொற்றிக்கொள்ளும். நீங்களே பரிசோதித்து பாருங்களேன். வேறு எதுவுமே செய்யாமல் ஒரு வயது நிரம்பிய ஆண் குழந்தையை அவன் கவனிக்கும்படி வெறுமனே உற்று பாருங்கள். உங்கள் முகத்தில் எந்தவித உணர்ச்சி வெளிப்பாடும் இன்றி உன்னிப்பாய் அவனை நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலேயே போதும். அதுவே ஒரு பெண் குழந்தையை நீங்கள் இப்படி முறைத்து பார்த்தால் அந்த குழந்தை உங்களை பதிலுக்கு முறைத்து பார்த்து உங்களிடம் வந்து உங்களை தாஜா செய்ய முயலும். 2 குழந்தைகளுக்குமே யாராவது தொடர்ந்து தங்களை முறைத்து பார்த்தால் பயமாகவே இருந்தாலும் ஆண் குழந்தை ஒதுங்கி ஆள் சேர்ப்பான். பெண் குழந்தை நைஸ் பண்ணி நட்பு உண்டாக்க முயல்வாள். இதுதான் உங்களுக்கான இந்த வார ஹோம்ஒர்க். அதாவது ஒரு சிறு பையனை அல்லது பெண் பிள்ளையை உற்று பாருங்கள். அவர்கள் இருவருக்குமான நடை, உடை, பாவனைகளில் என்ன வித்தியாசம் தெரிகிறது என்று கமெண்ட் செய்யுங்கள்.